ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எல்லாருக்கும் நன்றி. என் சேனலை பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன் இந்த நன்றியை முதல்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் நான் வந்து சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தப்போ உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது, நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களோ மாட்டிங்களோன்னு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 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 திருக்குறள் நான் போடும்போதும் ஒரு 2000 பேர் பார்க்குறீங்க. கண்டிப்பாக எனக்கு லைக்ஸ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நான் இப்போ எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ இப்போ எடுத்து போடுறேன். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 7 மணி இருக்கும். இன்றைக்கி வந்து புதன்கிழமை, நாளைக்கு வந்து வியாழக்கிழமை, யுகாதி, விடுமுறை. சரிங்களா? ஹாலிடே. ஒரு பிரபுதேவ பாட்டு வருமே, ஆல் டே ஜாலி டே ஹாலிடேன்ற மாதிரி. ரொம்ப சந்தோஷம். லீவ், அப்பா லீவ் அப்படின்னு. ஆனால் எனக்கு லீவ் விட்டா, நான் யாருன்னா ஒரு குடும்பத் தலைவி, எனக்கு லீவ் விட்டா நான் சந்தோஷப்படுறேன்னா இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்களா? இதுதான் இப்போ என்னோட கேள்வி. ஏன்னா நாளைக்கு லீவா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்தே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க. கேலண்டர் பார்க்குறாங்க இல்லையா? கேலண்டரில் வந்து ரெட் கலரில் மென்ஷன் ஆகிருக்கும் என்ன பண்டிகைன்னு போட்டு லீவ் இருக்கும். அது மந்த்லி கேலண்டர் எல்லார் வீட்லேயும் தொங்கியிருக்கும், எல்லார் வீட்லேயும் கேட்பாங்க, ஆஹா நாளைக்கு லீவா, நாளைக்கு ஸ்கூல் லீவா, நாளைக்கு வேலை லீவா அப்படின்னு. வந்து ஸ்கூல்ஸ் மோஸ்ட்லி லீவு தான் யுகாதிக்கு. சரிங்களா? கம்பெனிஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸ்கூல்ஸ் வந்து லீவு தான் கன்ஃபார்மாக. இப்போது எனக்கு லீவு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா என்னுடைய லீவை எனக்கு பதிலாக யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, ஏன் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ சாயந்தரம் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் முதல்ல பார்த்துடலாம் வாங்க. குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜொமேட்டோ ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக ஆனில் தான் வச்சுருக்கேன். ஸோ 1-2 ஆர்டர் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு காலையில் மாவு அரைச்சி போட்டு போயாச்சு. மாவு இருக்குது, ஸோ புளிச்சிருக்கு. இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அப்புறம் வந்து தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கேன் சட்னிக்கு. பருப்புக்கு வந்து புளி தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டேன். ஓரளவுக்கு பாத்திரம் ஷிங்கில் தேய்ச்சாச்சு. டீ போட்ட பாத்திரம் மட்டும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரிட்ஜு சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு முக்கியமானதை மட்டும் உள்ளே வச்சுருக்கேன். நாளைக்கு நல்லா தொடச்சிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சுருக்கேன். நாளைக்கு கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு. ஐஷுமா ஊட்டி போயிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஊட்டி ஹோம்மேடு சாக்லேட்டு அது வந்து ஒரு 3 இருந்தது. சரி, அதை உள்ளே எடுத்து வச்சாச்சு. வேறு எதுவும் ஃப்ரிட்ஜில் இல்லை. இனிமேல் தான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து தொடச்சி பண்ணிடலாம். அது பாருங்கள், ஐ லவ் வயநாடு. இவங்க வந்து ஊட்டி போயிட்டு வந்தாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜில் நான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டெபிளைசர் தேவையே இல்லைன்னு போட்டிருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஸ்டெபிளைசர் வைக்கலை. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஷார்ட்டேஜ் ஆகி போர்டு வந்து போயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளமு. ஸோ எனக்கு நான் ஒரு 4000 ரூபாய் செலவு வச்சிருச்சு இந்த ஃப்ரிட்ஜு. ஓகேங்களா? அதனால் அவன் ஸ்டெபிளைசர், அதுக்கு அவர் அழகான ஒரு விளக்கம் சொன்னார் எலக்ட்ரீஷியன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா சொன்னது, சிட்டி சைடுனா பவர் கரெக்டாக சப்ளை இருக்கும், இது வந்து அவுட்டர் ஆஃப் சிட்டி, இங்கே வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அதனால தான் வந்து உங்களுக்கு இதுவாகிடுதுன்னு. சார் நான் வந்து 3 ஃபேஸ் வச்சுருக்கேன் சார், என்ன சார் பிரச்சனை அப்படின்னாலும், இல்லை அதுதான் காரணம், நீங்கள் ஸ்டெபிளைசர் வாங்கி வச்சுருங்கன்னார். ஓகே, டன்னு. ஸோ அது ஒரு 4000 வச்சா ஸ்டெபிளைசர் ஆகிடும். இப்போ வந்து சிஸ்டம் வேறு இருக்கா, அதுக்கும் ஒரு யூபிஎஸ் வாங்கி வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இதே மாதிரி ஷார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து பேர் பண்ண முடியாது. குக்கரில் பருப்பு சவுண்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வாக்கிங் போகணும். இதை கீழே பார்த்தீங்களா, குக்கர் கூட நம்ம சின்ன பற்றி கேட்க மாட்டேங்குது, தலையில் தட்டியாச்சு. ஸோ வாக்கிங் போகணும். அப்போ நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்னத்துக்காக இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். அதாவது என்னோட லீவை யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வாங்க. ஸோ விளக்கேற்றியாச்சு, வீடெல்லாம் பெருக்கி கூட்டி, வாசல்லாம் பெருக்கி கூட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மோட்ரு போட்டாச்சு. ஸோ எல்லா வேலையும் பார்த்தாச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லீவை யாரெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை தவிர என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் கொண்டாடுறாங்க. சரிங்களா? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார்? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு அம்மா. சரிங்களா? ஒரு ஒய்ஃபு, ஒரு அம்மா, அப்புறம் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் நட்பு எல்லாருக்கும் நான் ஒரு குடும்பத் தலைவி. சரிங்களா? இப்போ என்னோட போர்ஷன் என்ன, என்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மற்றவங்களுக்காக, அதாவது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிற ஒரு பர்சனாக தான் எல்லாருக்கும் இருக்கேன். காலையில் நாளைக்கு லீவுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய லீவை நான் என்னெல்லாம் செய்யணுன்ட்டு இவங்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வீட்டுக்காரராக இருக்கலாம், நம்ம பிள்ளைங்களாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், அவங்க பிளான் பண்ணுவாங்க. சரிங்களா? என்ன சமைக்கணும் கேட்டால் உனக்கு லீவு தானே. சரிங்களா? இதே வீட்டில் இருக்க அம்மாவாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, லீவாக இருந்தாலும் மம்மி எங்களுக்கு நாளைக்கு லீவு, இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு. அவங்களையும் இதே தான். அவங்க இத்தனைக்கு வீட்டில் இருந்து நாங்களாவது கிடுகிடுன்னு வேலையை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி அங்கே ஒர்க் ப்ரெஷர் இருந்தால் கூட இந்த வீடுங்கிற ஒரு கட்டத்தை தாண்டி அங்கே போய் புது மனுஷர்கள் அந்த மாதிரியான ஒர்க்கு டெய்லி ஒர்க்கோட இது மாறும். எங்களுக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இருக்காங்க பாருங்கள், ரொட்டீனாக இந்த செக்கு மாடு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்காக நான் அவங்க செக்கு மாடுன்னு சொல்ல வரல. செக்கு மாடு வந்து சுற்றி வருமா, அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க ரொட்டீனாக காலையில் அவங்க வேலை ஆரம்பித்தாங்கன்னா 11 மணிக்கு ஒரு வேலை, 12 மணிக்கு ஒரு வேலை, 3 மணிக்கு ஒரு வேலை, திருப்பி 4 மணிக்கு, திருப்பி 6 மணிக்கு, 8 மணிக்கு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு அவங்க ரொட்டீனாக சில வேலைகள் வச்சுருப்பாங்க. அது அத்தனையும் அவங்க பண்ணணும். அது வந்து ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் சரி, லீவாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்லேயே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லா நாளும் ஒர்க்கிங் டே தான். என்ன மாதிரி ஒர்க்கிங் உமனுக்கு என்னென்னா, இந்த லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவே எங்களுக்கு ஏன்னு இருக்கும். காலையில் ஆரம்பித்தோன்னா நைட்டு வரைக்கும் எங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் எங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை தாண்டி எக்ஸஸாக அந்த ஒரு வாரத்துக்கு உண்டான அத்தனை வேலையும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது எங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி இன்பிட்வீனில் இந்த மாதிரி உகாதி இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்டிகைலாம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த லீவுக்கெல்லாமும் கூட எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், என்னெல்லாம் பண்ணணுன்றது பிளான் ஆகிடும். நாளைக்கு லஞ்சை மார்னிங் டிஃபனு இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நம்ம சரி வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் நமக்கு ரிலாக்ஸ் கிடச்சிருக்கு, நம்ம பர்சனலாக சிலதெல்லாம் பண்ணலாம், இல்லை கோயிலுக்கு போகலாம், இல்லை ஒரு தேட்டருக்கு போகலாம், இல்லை பார்க்குக்கு போகலாம், இல்லை பீச்சுக்கு போகலாம். நோவே, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் ஏன்? அப்போது சமைக்கிறதுக்காகவும் வீட்டு வேலை பார்க்குறதுக்காகவும் தான் நாங்கள் இருக்குமா? இன்றைக்கி ஒருத்தர் கேட்டாங்க என்ன இந்த கேள்வியை, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுவேன் நான் கேட்டேன், என்ன பண்ணுவேன். உடனே ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க என்னப்பா யூடியூபர், அழகாக வண்டி நல்லா ஓட்ட தெரியும், நம்மளை மாதிரியா வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக போய் வீடியோ எடுப்பாங்க, சாமி கும்பிட்டா மாதிரி ஆச்சு, வீடியோ எடுத்த மாதிரி ஆச்சு அப்படின்னாங்க. அது ஒன்று. சரிங்களா? இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாங்க என்னென்னா, அவங்களுக்கு என்னப்பா எல்லாம் வளர்ந்த பசங்க, பிரச்சனை எதுவும் இல்லை, வீட்டு வேலை எதுவும் கிடையாது. ஒருத்தர் சாமான் தொழுக்குவாங்க, ஒருத்தர் வீடு போயிருக்குவாங்க, ஒருத்தர் வந்து இது சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னாங்க. இன்னொருத்தர் வந்து அவங்க ஜொமேட்டோ வச்சுருக்காங்கப்பா, அதில் வந்து அவங்க வந்து அது ஆர்டரில் வரதே அவங்க வீட்டுக்கு செஞ்சுப்பாங்க, சாப்பிட்டுப்பாங்க, வீட்டுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளை பற்றிய இன்னொருத்தருடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது புரியுது. ஆனால் அங்கே ஃபீல்டில் என்ன இருக்குன்றது அந்தந்த ஃபீல்டில் போய் பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? வீடியோ எடுத்துட்டு வந்து அதை எடிட் பண்ணி போட்டு அதை இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அப்போ வீடியோ எடுக்க போகிறேன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு தான் வீடியோ எடுக்க போகணும். வீட்டு வேலையும் நம்ம தான் பார்க்கணும். சரிங்களா? இது எனக்கு பிடிக்கும், அதனால் நான் செய்கிறேன். அவங்க வந்து கேட்ரிங்ப்பா, நாளைக்கு ஒரு ஆர்டர் கூட எடுத்து பண்ணிவிடுவாங்க. ஆனால் செய்யணும், செஞ்சால் மட்டும்தான் இது எல்லாமே வந்து நடைமுறைக்கு வரும். கையில் எழுதி வச்சுனா முடியுமா? ஆர்டர் பண்ணுறேன், யூடியூப் பண்ணுறேன், அது வீடியோ எடுத்து போட்டால் மட்டும்தான் வீடியோ இது பண்ண முடியும். அதுக்கு எவ்வளோ ரெடி பண்ணணும், எங்கே போகணும், அது எவ்வளோ டைமிங்கு, இது எல்லாமே இது வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போகணும். ஒரு சம்சாரம் மின்சாரம் படத்தில் சொல்வார் பாருங்கள் விசு, அந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் விடுமுறையே கிடையாதுப்பா, எத்தையாவது கிண்டிட்டு பண்ணிட்டு, அவங்களுக்கு ஒரு பொங்கல் கிடையாது, தீபாவளி கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது, ரம்ஜான் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரம்ஜான் கொண்டாட போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க? வீட்டு லேடிஸ் எல்லா வேலையும் செய்யணும். அதை விட இன்னொன்று தான், இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணம் ஒரு சின்ன இதுதான். ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டாங்க, ஒரு மாதம் அம்மா வீட்டில் இருக்காங்க, திரும்ப வராங்க, அம்மா வீட்டிலேருந்து திரும்ப வராங்க வீட்டுக்கு. அப்போது அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாராம், வேறு எங்கே போவ நீ, உனக்கு வேறு எங்கன்னா இடம் இருக்குது, இங்கே தான் வந்தாகணும், வந்து இருந்துட்டு போ, ஏதோ குழந்தைங்களுக்கெலாம் ஆக்கி போட்டு எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் செஞ்சு போட்டு இருந்துட்டு போன்னு சொல்கிறாராம். அப்போது
கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த பெண் என்பவளுக்கு அம்மா வீடு நிரந்தரம் கிடையாது, மாமியார் வீடும் கிடையாது, நட்டாத்தில் இருக்கணும். என்ன நடந்தாலும் இங்கே தான் இருக்கணும். அப்படின்னா எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இடம் எது? இதில் மகளிர் தினம் கொண்டாடுறோம், பெண்கள் தான் குல விளக்குன்னு சொல்கிறோம். ஒரு நாள் அம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீடு என்ன கதி ஆகும்? ஒரு நாள் பெண் இல்லை அப்படின்னா என்ன கதி ஆகும் தெரியுமா? எங்கேயாவது போனால் கூட ஒரு 4 நாள் 5 நாள் தான். எப்போ வர ஓகே, நம்ம வந்து அன்பாக தான் கூப்பிடுறாங்க, நம்ம இல்லாமல் பிள்ளைங்களால் இருக்க முடியல அப்படின்னு நம்ம பாசத்துக்கும் அன்புக்கும் தான் வந்து பார்த்தா அப்படி இல்லைங்க. வீடு தலைகீழாக இருக்கும். நம்ம இல்லாமல் இருந்த வீடு தலைகீழாக இருக்கும். அதெல்லாம் சரி கட்டுறதுக்கு நம்மளை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. பொறுமைசாலியும் கிடையாது யாரும். வேலைக்காரி வச்சா செய்வாங்களா? சம்பளம் கொடுக்க முடியுமா? கிடையாது. ஆனால் சம்பளமே இல்லாத வேலைக்காரியை நம்ம செஞ்சிட்ருக்கோம். இவ்வளோ ஆதங்கத்தோடு நான் பேசுனேன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் இருக்குது. நான் கண் கூட பார்த்தது தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போது தாய்க்கிழவி படம் பார்த்தேன். அந்த படத்தில் ராதிகா மேம் சொல்லுவாங்க, காத்தல், அழித்தல், இதெல்லாம் வந்து பிரம்மன், சிவன், விஷ்ணு, பாருங்க வாய்க்கு வளருது, பிரம்மா படைத்தல், காத்தல் விஷ்ணு, அழித்தல் சிவபெருமான். இதெல்லாம் கூட ஆண் சாமி. ஆனால் படிப்பையும் பணத்தையும் பெண் சாமியை தான் கும்பிட சொன்னாங்க. அதாவது படிப்புக்கு சரஸ்வதியும் பணத்துக்கு மகாலட்சுமியும் பெண் சாமியை தான் சொல்கிறாங்க. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கே, என்னது, மணப்பாறை மாடு கட்டி. அந்த பாட்டில் ஒரு லைன் வரும், மணப்பாறை மாடு கட்டி மாய வரும் ஏறு பூட்டின்னு. அந்த பாட்டில் வந்து சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில் கொடுத்து பிடு சின்னக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. ஸோ பணத்தை சேர்த்து வச்சு அதை பத்திரமா 100 1000 பெருக்கி இதில் பண்ணலாம் அதில் பண்ணலான்னு சொல்லிட்டு நிதி ஆலோசகராகவும் வேலை செஞ்சு குடும்பத்தில் பசங்களுக்கு உண்டான அத்தனையும் செஞ்சு அதுக்கப்புறம் சொந்த பந்தங்களை அனுசரித்து போய் நாத்தனாருக்கு செய்யணும், மச்சினருக்கு செய்யணும், ஓரகத்தி கூட வந்து ஒத்து போகணும். இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி மாமியாரை பார்த்து மாமனாரை பார்த்து இருக்கும்போதும் இல்லாத போதும் அமாவாசை கிருத்திகை இது எல்லாமும் பார்த்து திதி பார்த்து நல்லது கெட்டது பார்த்து தீபாவளி சீர் கொண்டு போய் கொடுத்து இவ்வளோ செஞ்சு எல்லாம் செஞ்சும் என்ன பேர் கடைசியில்? ஐயா அந்த பொம்பளையா, ஐயா அந்த பொண்ணா, குடும்பத்தை பிரிச்சிருவாங்க, இதை பண்ணிடுவாங்க. இப்படி தான் பேர் கிடைக்கிறதே தவிர புகழறதுக்கு ஆளே இல்லை. நாங்கள் கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு சம்பளம் வேணாம், காசு பணம் வேண்டாம், நகை நட்டு வேண்டாம், சந்தோஷம் நிம்மதி எங்களுக்குன்னு இருக்கிறதுக்கு எங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இது உங்களுக்கு சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா லீவு ஏன் விடுறாங்கன்னு இருக்குது. ஸ்கூலே பெட்டர், வேலைக்கு போகிற இடமே பெட்டர். காத்தால போனோமா, சாயந்தரம் வந்தோமா, சாப்பிட்டோமா, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டோமா. இங்கே மிச்ச மீதி சாப்பிடுவோம், வீட்டில் எல்லாத்தையும் போட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதை சாப்பிட்ருவோம். ஆனால் இந்த மாதிரி போனோன்னா ஸ்கூல்ஸில் வேலைக்கு போனோன்னா மத்தியானத்தில் சேர்த்து சாப்பிடுவோம். இந்த மகளிர் மட்டும் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ரொம்ப எப்போ வீட்டுக்கு ஒரு வந்த பொண்ணு வந்து வேலைக்காரியாக மாற்றப்பட்டாலோ அப்பயே எங்களுடைய அடிப்படை உரிமைகள், அடிப்படை சந்தோஷங்கள் மற்றவங்களுக்காக கேட்டால் பெண் என்பவள் தாய் போன்றவள், பெண் என்பவள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்குன்னு தியாகம் பண்ணுவே. அதனால தான் தாயை மேலே சொல்கிறோம். நீங்கள் மேலேயும் சொல்ல வேணாம், கீழேயும் சொல்ல வேணாம், சரிசமமாக பாருங்கள். கேட்டால் நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறோம், ஃபினான்ஷியல் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், இப்படிலாம் சொல்கிறீங்க. அந்தளவுக்கு நாங்களும் இப்போ சரி பகுதி எடுத்துட்டோம். ஸோ எங்களுக்கு உண்டான உரிமையை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெண்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குற அத்தனை பெண்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இப்படி தானா சொல்லுங்கள். பட் நான் ஃப்ரீயாக என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உண்டான டயத்தில் என்னுடைய ஒர்க்கை நான் பிளான் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.